அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீண்ட காலமா களத்துல போய் பரப்புரை பண்ணிட்டு களத்தையும் ஆய்வு செய்துட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. நேயர்களுமே உங்களுடைய அந்த கள ஆய்வு குறித்த தகவல்களை அறிய ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கு களம் அப்படிங்கிறது எப்பவும் நம்ம எதிர்பார்த்த ஒரு திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. ஈரோட்ல நீங்க மக்களுடைய மனநிலைய நல்லா ஆராய்ந்திருப்பீங்க. அங்க என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு வரலாற்று திருப்பு முனையா இருக்குமான்னு? ஒரு வார காலமா நம்ம ஈரோட்டில் தான் இருந்தோம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக. தம்பிமார்கள் சீமானின் படை அப்படின்னு தான் சொல்லணும். சீமானின் மக்கள் படை. அந்த தம்பிமார்களும் தங்கைமார்களும், குறிப்பாக தங்கைமார்களையும் நாம் அதில் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே ஏதோ ஒரு கிராமங்களில் இருந்து நகரங்களில் இருந்து பயணித்து இரவு பகல் பாராமல் அந்த குளிர் அதையும் தாங்கி கொண்டு, அந்த பகுதியிலலாம் நல்லா குளிராக இருக்குது. ஏன்னா ஊட்டி பக்கத்தில் இருக்க நல்ல குளிராக இருக்குது. அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு இன விடுதலை களம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இதை ஒரு விடுதலை களம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு திராவிடனோடு போர் செய்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. அந்த மண்டபத்தில் தங்கி இருந்து படுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம். சரியான கழிவறைகள் அவங்க வீட்டுகளில் இருந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நெருக்கடியான இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு தமிழர் இன விடுதலைக்காக அவங்கெல்லாம் அந்த உறங்கி எந்திக்கிற ஓய்வு எடுக்கிற இடங்கள், அவங்களுடைய உணவெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு புலிகளை பற்றி படித்த அந்த ஞாபகம் நமக்கு வருது. அந்த அளவுக்கு களத்தில் நிற்கிறாங்க, வீரியமாக நிற்கிறாங்க. அங்கே தலைவர் தொண்டர் அப்படிலாம் யாருமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எங்கள் மாமா இடிமுரசாக இருக்கட்டும், மாமா ஜாகீர் முருகாவாக இருக்கட்டும், என்னுடைய அருமை தம்பி மதிவாணனாக இருக்கட்டும், தங்கை கார்த்திகாவாக இருக்கட்டும், எல்லாருமே, தங்கை கலாமணியாக இருக்கட்டும், எல்லாருமே சாதாரணமாக அப்படி உட்காந்து அவங்க அவர்கள் வழங்குகிற அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அவ்வளவு எளிமையாக அதை நம்ம காண முடியுது. அதில் நீங்கள் வேட்பாளரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு எளிமை. அதுவும் இந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க. அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கும்போது தமிழருக்கென்று ஒரு படை இங்கே கட்டமைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சீமானின் இந்த முயற்சி, சீமானுடைய இந்த முன்னெடுப்பு, சீமான் என்கின்ற அந்த ஒற்றை மனிதனுடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய தத்துவங்களுக்காக, அவருடைய சித்தாந்தத்திற்காக இந்த மக்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது வியப்பாக இருக்குது. அந்த களம் இருக்கட்டும், அந்த தேர்தல் களமும் இருக்கட்டும், இவர்களுடைய இந்த பின்னி பிணைந்த உறவுகள் இருக்கட்டும், அப்படி ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது. தம்பி இடும்பவனம் கார்த்தியெல்லாம் அப்படி சாதாரணமாக நடந்து போய், தம்பி ஜீவா டானி, தம்பி பேரறிவாளன், அப்படி ஹிம்லர், இப்படியெல்லாம் அந்த ஒரு இளைய பட்டாளத்தையவே நம்ம சொல்லலாம். அவங்கெல்லாம் அந்த களத்தில் அப்படியே நின்று பேசுகிறத கேட்கும்போது, அந்த மக்களை சந்தித்து அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது ஒரு வியப்புக்குரிய ஒரு களத்தை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்கே இருக்கிற அந்த மக்களின் மனநிலையை அறிந்தவர்களாக அங்கே பேசுகிறாங்க. அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற கழிவு நீர் ஓடையை பற்றி பேசுகிறாங்க. அங்கு விழுந்து ஓடுகிற சாக்கடையை பற்றி பேசுகிறாங்க. சுகாதாரம் இல்லாத இடத்துல இந்த மனிதர்கள் வாழ்வதை சுட்டி காட்டி பேசுகிறாங்க. அந்த கொசு தொல்லை அதை பற்றி பேசுகிறாங்க. இதனால் பரவுகின்ற வியாதிகளை பேசுகிறாங்க. உங்களுக்கான அடிப்படை தேவைகளை பேசுகிறாங்க. அந்த பின்னலாடை தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களை பற்றி பேசுகிறாங்க. இப்படி எல்லா விடயங்களையும் குறித்து இவங்கள் பேசும்போது அந்த களம் ஒரு மாறுபட்ட களமாகவே அது தெரியுது. அவங்க அதிகமாக, அதாவது பிரச்சாரம் இந்த காசை கொடுத்துட்டு, கோட்டர் பிரியாணி கொடுத்துட்டு, கரிசோரை கொடுத்துட்டு, பட்டியலை அடைச்சிக்கிட்டு, ஆரத்தி எடுத்தவங்களுக்கு 500 ரூபா கொடுக்கறது, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த சொந்த காசை செலவு பண்ணி அங்கே தங்கி இருந்து இது ஒரு கள விடுதலையாக நினைத்து அந்த எளிய மகளுக்கு
இவர்கள் வாக்கு கேட்பதை பார்க்கும்போது நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக தான் அதை பார்க்கிறோம். ஆனால் இதை எதையுமே இல்லாமல் இந்த திராவிடன் வந்து பணம், இந்த காந்தி படம் போட்ட இந்த நோட்டை தான் அவன் வந்து நம்புகிறான். நம்பி இந்த மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பனிமலைகளை நாங்கள் கடந்து போகும்போது அவர்களிடமும் நாகரிகமாக நாங்கள் வாக்கு கேட்டிருந்தோம். அவர்களே வாழ்த்து சொன்னாங்க. நீங்கள் காணொலிகளை கூட பார்க்கலாம். நம்மளுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுக்கு சில திமுக அந்த பனிமலையில் இருந்த நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்க, வாழ்த்து சொன்னாங்க. நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக உட்காந்துக்கிட்டு அப்படி சேரில் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய கைகளில் மனித விரல் தண்டி செயின், அந்த சங்கிலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தங்க செயின் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த பெரிய பெரிய மோதிரங்கள், ஐயா நம்ம தாமரைக்கனி அவர்களுடைய கைகளில் தான் பார்ப்போம், அவ்வளோ பெரிய அந்த 5 விரல்களை மறைக்கிற மாதிரியே மோதிரம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவன்னா பார்த்தீங்கன்னா பஞ்ச பதாரியா 200 வேலை செய்கிற கொத்தடிமையாக தான் இருக்கிறான். இப்படியாப்பட்ட முதலாளிகளை வச்சு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த இளைய படை எவ்வளவு இளைஞர்களை திரட்டி வச்சிருக்காரு சீமான் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தோணுது, ஒரு வியப்பா பேசுறாங்க. இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் எங்கிருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லி. நாங்கெல்லாம் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கும்போது நான் ஒத்தாளாக தான் இறங்கினேன்னு பார்த்தா அந்த 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 பெட்டி முழுவதுமே, அந்த தொடர்வண்டி பெட்டி முழுவதுமே நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் எங்கிருந்தோ வந்திருக்காங்க. ஓசூருங்கிறான், பெண்ணாகரம் அப்படிங்கிறான், எங்க எல்லை பகுதியில இருந்து, இங்க கடலூர் அப்படிங்கிறாங்க, தென்காசி அப்படிங்கிறாங்க, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 8 பேர் அவர்களாக பயணப்பட்டு சொந்த செலவை பண்ணி அவங்கெல்லாம் வந்து அப்படி பேசி நிற்கும்போது அவ்வளவு வியப்புக்குரியதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, மாறுபட்ட களமாக இருக்குது. இந்த மக்களை சந்தித்த இந்த மக்களின் நம்பிக்கைக்காவது அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள். இந்த களத்தில் நிற்கிற ஆளுங்கட்சியின் வேட்பாளர் என்பவர் ஒரு துரோகி என்பதை அந்த மக்கள் அறிந்திருக்கிறாங்க. தேமுதிக என்கின்ற ஒரு கட்சியில் இருந்து விஜயகாந்திற்கு துரோகம் செய்த ஒரு துரோகியாகவே அவங்க நினைக்கிறாங்க. ஆகவே சகோதரி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களின் வெற்றி பிரகாசமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். களத்துல திமுக வேட்பாளர் அவரு மக்கள் கிட்ட அணுகிறபடி இருக்கிறாரா? அவரால் அவருடைய கருத்துக்களை, திமுகவின் திராவிட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போக முடியுதா? ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் நேரடியாவே என்கிட்ட நீ விவாதத்துக்கு வா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு? அங்க இந்த மாதிரியான நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அவர்கள் அம்பலப்பட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு விடயத்துல அவர்கள் தமிழ் தேசியம், தமிழ் கொள்கை, தமிழர்கள் உயிர் மூச்சில் அவர்களின் உயிர் தியாகத்தில் உருவான திமுக இன்று இந்தியில் அவன் என்ன செஞ்சுட்டான், எழுதி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான், ஓட்டு பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். தமிழர்களிடம் அவன் பிச்சை எடுத்து போக இப்போ புலம்பெயர்ந்த வந்த இங்கே இருக்கிற அகதிகளாக வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற வடமாநில தொழிலாளர்களிடம் இந்தியில் எழுதி நீ எங்களுக்கு வாக்களின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். மேலும் அவர்களுக்கென்று எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது. அவர்களுக்கென்று திருட வேண்டும் என்கின்ற கொள்கையும் கோட்பாடை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு பேட்டியில சொல்றாரு, எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், இந்தியவும் தமிழ்தையும் நாங்கள் உயிர் கொண்டு நேசிப்போம், சாரி ஆங்கிலம் அப்படின்னு நிருபர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இருக்கிறது. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எனது சகோதரி எங்க தமிழ் தேசியத்தின் வேட்பாளர் மதிப்புமிக்க சீதாலட்சுமி அவர்கள் ஒரு இடத்துல கூட பிசிறு தவறலை. ஆனா அவனுக்கு எந்த கட்சியில இருக்கிறோம், நம்மளுடைய கொள்கை என்னன்றே அவனுக்கு தெரில. அந்த ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு அவன் என்ன செய்யறான், உளறுறான். இப்படித்தான் சட்டசபையிலையும் போய் உளறுவாரு அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்புறம் அவர்கள் நம்புவது ஒன்றே ஒன்றுதான், இந்த மக்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து விடலாம், இந்த மக்களுக்கு கோட்டு கொடுத்துடலாம், இந்த மக்களுக்கு கரிசோறு போட்டுடலாம், இந்த மக்களுக்கு பிரியாணியை கொடுத்து நாம் என்ன செஞ்சிடலாம், வாக்குகளை வாங்கிடலாம். அதை விட மேல காந்தி, தேசத்தந்தை காந்தியின் படம் போட்ட நோட்டுகளை, தாள்களை கொடுத்து நாம என்ன செஞ்சிடலாம், வாக்குகளை வாங்கிடலாம்னு அவர் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு. அந்த ஜனநாயகம் தான் அவர்களுக்கு தெரியுது. ஆனால் களத்தில் நிற்கின்ற சீதாலட்சுமி அவர்களின்
கோட்பாடு வேற, அவங்களுடைய கொள்கை வேற, அவங்களுடைய தத்துவம் வேற. அவங்க அந்த மக்களின் வாழ்க்கை நிலையை, மனநிலையை, அந்த அந்த மக்களின் கஷ்ட நிலையை, அந்த பின்னலாடை தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களை புரிந்து கொண்ட ஒரு ஒரு கேண்டிடேட், ஒரு வேட்பாளராக இருக்கிறாங்க. ஆகவே அவங்களோடு இந்த திராவிடத்தை ஒப்பிடும்போது திராவிடம் என்பது குப்பை, அது ஓட்டுக்கு நோட்டை நம்பிதான் இருக்குது என்பது உண்மை. நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி, நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில தரவுகள் பத்திரிகையாளர்கள் சொன்னது அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி இந்த முறை 20% மேல வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்க களத்துல போய் உண்மையா ஆராய்ந்தவர், ஏசி ரூம் ஆய்வாளர் கிடையாது, நீங்க களத்துல மக்களுடைய மனநிலையை அறிந்தவர். நாம் தமிழர் கட்சி இந்த ஈரோடு கிழக்குல வெல்லுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அது குறித்து? உறுதியாக வெல்லும். இது ஒரு தொடக்கமாக இருக்கும். ஈரோடு கிழக்கு நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படிதான் இது இருக்கும். இங்குதான் நாம் தமிழர் கட்சி தொடங்குகிறது. தன்னுடைய வெற்றியை இங்கே உறுதி செய்கிறதா நான் இங்கே பதிவு செய்கிறதுல மிக பெருமை அடைகிறேன். காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற இளைஞர்கள், அங்கே உலாவுகிற இளைஞர்கள் தான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறான். அந்த இளம் பெண்களும் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வருங்க, அத்தனை பேருமே நாங்கள் பிரச்சாரத்திற்கு போகிற இடங்களிலெல்லாம் எங்களுடைய அந்த கட்சி கொடி, அந்த பதாகைகள் இதெல்லாம் பார்த்த உடனே அவர்கள் கையை தூக்கி இப்படி காட்டும்போது, அங்கே இருக்கிற உணவக தொழிலாளர்கள்லாம் அப்படி தூக்கி காட்டும்போது எங்களுக்குள் நம்பிக்கை இருக்கிறது. இந்த எளிய மகள் ஒரு பிரகாசமான ஒரு வெற்றியை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஒரு சிறந்த வேட்பாளர். அவங்க எப்படின்னா, அவங்களுக்கே தெரியுது 13 ஆண்டு காலம் கல்வி பணி. அவங்க பணக்காரர் கிடையாது, பெரிய பெரிய பெரும் தொழிலை வச்சிருக்கிறவங்க கிடையாது. செலவு செய்கிறதுக்கே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. இவர் நமக்கான வேட்பாளர். ஏனென்னா அங்கே இருக்கிற சாக்கடை, அங்கே இருக்கிற நிலை எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு மகளாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அவங்கக்கிட்டே பேசி வாக்கு கேட்கிற ஒரு மகளாக இருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். இது நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். உறுதியாக சீமான் இங்கே வெல்கிறார். நிச்சயமான உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை நம்மளுடைய நேயர்களுக்காக தந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.